பிடிகாசு திருவிழா 18ஆம் படி கருப்பனுக்கு நடக்கும் விமர்சையான விழா. அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பிரம்மசக்திபுரத்தில் 18ஆம் படி கருப்பசாமி கோவில் அமைஞ்சிருக்குது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே சித்திரை மாத தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு பிடிகாசு கொடுக்கிற திருவிழா நடைபெறுறது வழக்கம். அதன்படி 9ஆம் ஆண்டு பிடிகாசு கொடுக்கும் திருவிழா வெகு விமர்சையா நடந்திருக்குது. விழாவை ஒட்டி கருப்பசாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடந்திருக்குது. அதை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உருமி மேளத்தோட வான வேடிக்கையோட மகா தீபாராதனையும் காட்டப்பட்டிருக்குது. அப்போ அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்பி வழிபட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பிடிகாசு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்குது. கோவில் நிர்வாகியும் அருள்வாக்கு சித்தருமான தியாகராஜ சுவாமிகள் பக்தர்களுக்கு பிடிகாசுகளை வழங்கி அருள்வாக்கு சொல்லியிருக்கிறார். முன்னதா கத்தி மேல நடக்கிறது, கழுகு மரம் ஏறுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முடிவுல பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்குது. பக்தி சிரத்தையோடு நடந்த இந்த விழாவில் ஆந்திரா, பாண்டிச்சேரி, சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், ஆரணி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்துகிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இது பத்தி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சொல்லும் போது, ஒவ்வொரு ஆண்டுமே பிடிகாசு திருவிழாவில் கலந்துக்குவோம். கோவில்ல பூஜை செய்யப்பட்ட காசுகளை எடுத்துக்கிட்டு போய் பூஜை அறையில இல்லனா பணப்பெட்டியில வச்சா பணம் 2 மடங்கா சேரும். அதே போலதான் வீடு கட்டுறது, நகை வாங்குறது, நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சுபகாரியங்களுக்கு இந்த காசோட பயன்படுத்துறப்ப இரட்டிப்பு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு நம்பிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் ஆலய பூசாரிகள் மற்றும் விழா கமிட்டி குழுவினர் சிறப்பா செஞ்சிருந்தாங்களா. இப்போ இந்த கோவில் திருவிழாவோட வீடியோ தான் இணையதளத்துல படு வைரலா பரவிட்டு வருது.